श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்சதேசத்துல 102வது ஸ்லோகம் இன்னைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம் இது. அப்படியே இந்த ஸ்லோகத்தை நம்ம அர்த்தானுசந்தானம் பண்ண செய்ய கண்ணில் ஜலம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இது. தாத்தா தேசாத் சபதி பரதே ன்யஸ்தராஜ்யாபிஷேகம் யாமஹமேகா வனமனுகதா ராஜதானீம் விஹாய தாமேவ த்வாம் உசிதசயனாம் பாஹுமத்யே மதீயே தூரே கிருத்வா குணவதி முஹு தூயதே ஜீவிதம் மே. இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சு, பிராப்தை சக்கியம் தவ நயனயோஹோ பத்மகோசை பிரபுத்தை தன்னாகம் ந சமபி சமய நியதம் சாது சந்துட்சயந்தின்னு சொல்லச்சு. இந்த தாமர புஷ்பத்தெல்லாம் பார்க்கிறேன். ஒரு பக்கம் அதாவது உன்னுடைய கண்ணுக்கு ஒரு தோழமை கொண்டுள்ளதாக இருந்துருக்கிற இந்த தாமரைகள்லாம் பார்க்கச்சே உன்னுடைய கண்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சந்திரனை பார்க்கச்சே நீயும் என்ன மாதிரி இந்த சந்திரனை பார்த்துட்டு இருப்பையோ இல்லையோ, உன்னுடைய கட்டாட்சம் உன்னுடைய பார்வை அந்த சந்திரன் மேல விழுந்திருக்கு. உன் பார்வை விழுந்த வஸ்துவை நான் பார்த்து உன்னோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிற அந்த வஸ்துவை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நானு இப்படி எல்லாம் ஏதோ இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படுறதாக ஒரு நிலை ஏற்பட்டது. இத பார்த்த உடனே தனக்கு பிரதிகூலமாக எதிர்மறையாக இருக்கிறத கூட அனுகூலமாக பாவிக்கிறவர் ராமர். அந்த மாதிரி இருக்கிறவர் ஒரு கால் சீதா பிராட்டியும் விட்டுட்டாள்னாக்கா என்ன பண்றது? அவளுடைய பிரிவே கூட அனுகூலமா நினைச்சாருனாக்கா என்ன பண்றது? இது ஒரு எண்ணம் ஏற்படுறது. எதிவா ராவணஸ்வயம்னு சொன்னவர் ராமர். விபீஷணன் என்ன கும்பகர்ணன் என்ன யாரு ராவணனே வந்தாலும் வரட்டும், அவனுக்கு நான் சரணாகதி, அவன் கணக்கு சரணாகதி பண்ணான்னாக்கா அவனையும் நான் ரட்சிப்பேன்னு பெருமாளுடைய திருவள்ளம், ராமனுடைய திருவள்ளம். அப்ப ராவணனு கூட பிரதிகூலவன் ஆர்திராபராதியாக இருந்துருக்கவன், சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு அபச்சாரப்பட்டவன், பொல்லாவரக்கனை புள்ளின் வாங்கிக்கின்றானே பொல்லாவரக்கனை கிள்ளை கிளைந்தானேன்னு அரக்கன்ல எல்லாருமே தான் பொல்லாதவன். அதுல ராவணனுக்கு மாத்திரம் என்ன தனியா பொல்லாவரக்கனைன்னு சொல்றாருன்னா, அந்த சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவன். அந்த சீதா பிராட்டியும் ராமனையும் பிரிச்சவன். அது பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சதுன்றது இருக்க எவ்வளவு பெரிய பாப்பம். அந்த பாப்பத்தை அவன் பண்ணினதுனாலதான் அவன் பொல்லாவரக்கன்னு சொல்லப்படுகிறான்னு அங்க வியாக்கியானம். அப்போ அந்த பொல்லாவரக்கனாக இருந்திருக்கிற ராவணன் விஷயத்திலேயே கூட பெருமாள் அவன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவன் விஷயத்துல அனுகூலத்துவ புத்தி அவருக்கு உண்டாகும். அந்த பிரதிகூலமாக இருக்கிற நிலையை கூட தனக்கு ஏற்றதாக நிலையாக பாவிக்கிறார் பெருமாள்னு சொன்னாக்க, இப்ப இந்த பிரிவியை கூட அவர் அங்கீகரிக்கிறவரா ஆயிட்டாருனாக்கா திருப்பி தன்னை அழைச்சும் போறதுக்கு ஒரு முயற்சியும் பண்ணாத விட்டுடுவாரோ என்னமோன்றதுலாம் ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ராமாயணத்துல சொல்ற, சத்வாரோ வார்ஷிகோ மாசாக கதா வருஷசதோபமாக மன சோகாபிபூதஸ்ய சௌமிய சீதாம் அபஷ்யதः
சக்கரவாக்கீவ பர்த்தாரம் பிருஷ்டதோனுகதாவனம் விஷமம் தண்டகாரண்யம் உத்தியானம் இவ சாகதா. அவர் கூட வேதனைப்பட்டு சொல்ற 4 மாசம் போயிடுச்சு. வருஷா காலத்துல வரச்சே 4 மாசம் போயிடுச்சுன்னா இங்க இந்த வருஷ ரித்து சரத் ரித்து 2 சேர்ந்து இருக்கிற 4 மாசமும் சேர்ந்து வருஷா காலம்னு சொல்றது. அங்க ஆணி புரட்டாசி எல்லாம் வடக்கெல்லாம் நிறைய மழை பெய்யும். ஐப்பசி கார்த்தி எல்லாம் இங்கெல்லாம் நம்ம பக்கத்துல எல்லாம் மழை பெய்யும். எப்படியோ மொத்தத்துல இந்த 4 மாசமே மழை காலமாக ஆயிடுறது. இந்த 4 மாசம் போயிடுச்சு. சத்வாரோ வார்ஷிகா மாசாக கதா வருஷ சதோபமாக 100 வருஷம் ஆன மாதிரி இருக்கு இந்த 4 மாசம் போனதே. மம சோகாபிபூதஸ்ய சௌமிய சீதாம் அபஸ்யதா லக்ஷண பார்த்து சொல்ற சீதாம் அபஸ்யதா மம சீதைய பார்க்காமல் இருந்திருக்கிற எனக்கு இந்த 4 மாசமும் 100 வருஷம் மாதிரி ஆயிடுத்து. சக்கரவாக்கீவ பர்த்தாரம் பிருஷ்டதோனுகிதாவனம். சக்கரவாக்குன்ற ஒரு பட்சி. அந்த பட்சி அந்த ஆண் பட்சிய பின்தொடர்ந்து போகுமா பேட. அது தன்னுடைய ஆணை விட்டுட்டு பேட தனியா போகாதான். இந்த சக்கரவாக்கு பட்சத்துல அதான் பட்சியில அதான் ஒரு விசேஷம். ஆகையால அந்த பட்சியாட்டம் என்ன பாவம் பின்தொடர்ந்து வந்தா விஷமம் தண்டகாரண்யம் உத்தியானம் இவ சாகதா. வந்திருக்கிற இடம் என்ன? வெறும் கல்லும் முள்ளும் ராட்சசாலும் இப்படி எத்தனையோ கட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு தண்டகாரண்யம். இதையும் என்னோட இருக்கிறதுனால அது ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுண்டு பூங்கா மாதிரி நினைச்சுண்டு என்னோட வந்தா. இது ராமர் லக்ஷ்மணன் இடத்துல சொல்லி கஷ்டப்பட்டுக்கிற ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் இந்த இடத்துல விஸ்தாரமா சொல்ற. தாத்தா தேசாத் சபதி பரதே ன்யஸ்தராஜ்யாபிஷேகம். சீதா பிராட்டியை பார்த்து சொல்ற, ஹே குணவதி. இதெல்லாம் நேர சொல்ற வார்த்தை. இதெல்லாம் இப்படியே இவர் சொல்ற வார்த்தையை அப்படியே போய் ஹம்சம் சொல்லணும். ஆகையால அவ சொல்ற, ஹே குணவதி யத்யப்பேஷ பவேத் பர்த்தா மமார்த்தே விருத்தவர்ஜிதः அத்வைதம் உபசர்த்தவ்யः ததாப்பேஷ மயா பவேத். இது சீதா பிராட்டி சொல்ற. யத்யப்பேஷ பவேத் பர்த்தா மமார்த்தே விருத்தவர்ஜிதः. ஒரு கணவனாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய மனைவியையே நினைச்சுண்டு இல்லாதவனாக இருந்தாலும் கூட அந்த மனைவி விஷயத்துல கொஞ்சம் வேறு விதமாக நடந்துகிறவனாக இருந்தாலும் கூட பத்னியாக இருக்கிறவள், மனைவியாக இருக்கிறவள், பதிவிரதையாக இருக்கிறவள் அத்வைதம் உபசர்த்தவ்யா ததாப்பேஷ மயா பவேத். இதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த பதி சுசுரூஷன்றது பண்ணிதான் ஆகும். அந்த பதியானவன் அதாவது தன் விஷயத்துல வேற விதமாக இருந்திருக்கான், தன் விஷயத்துல பிரீத்தியோட இருந்திருக்கான்னு இந்த 2 விதமான எண்ணம் இல்லாமல் தன்னுடைய கணவன் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட கூட உபச்சாரம் பண்ண வேண்டியவன். அதுதான் நான் இப்ப பண்றேன் நான் என்று அந்த பதிவிரத தர்மத்தை பிரகடனம் பண்ணினவள் சீதா பிராட்டி. ஆகையாலதான் அவளை பார்த்து குணவதின்னு சொல்ற. பெண்களுக்கு குணமே என்ன? பதிவிரதா தர்மத்தை ஆசிரியக்கிறது தான் பெண்களுக்கு குணம். அந்த குணத்தை சம்பூர்ணமாக அனுஷ்டிச்சு காமிச்சவள் இந்த சீதா பிராட்டி. ஆகையால இவளை குணவதின்னு சொல்ற. இப்போ நீ எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கேன்னா, தாத்தா தேசாத் சபதி பரதே ன்யஸ்தராஜ்யாபிஷேகம். தாத்தா தேசாத், தசரத தாத்த சப்தத்தினால அப்பாவை சொல்ற. அந்த தாத்தஸ்து ஜனகா பிதான்றது அமரம். ஆகையெல்லாம் இது தாத்தான்றதும் பிதாவை சொல்றது.
பிதாவினுடைய சாசனத்தினால சபதி தட்சணமே ஒரு க்ஷணம் கூட விளம்பிக்காமல் உடனே அந்த பரதனிடத்துல கைகேயிக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற பரதனிடத்துல ராஜ்யத்தை கொடுத்துட்டு கிளம்பி வந்தவன் நானுன்னு அர்த்தம் இதுக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த ராமாயணத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கணும். சுமந்திர இடத்துல போய் சொல்ற கைகேயிக்கு, நீ போய் ராமனை கூட்டுண்டு வா, தசரத சக்கரவர்த்தி ராமனை பார்க்கணும்னு சொல்ற, நீ போய் கூட்டுன்னு வான்னு சொல்ற. இவரும் நினைச்சுக்கிறேன், சுமந்திரரும் நினைச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டாபிஷேகம் நடக்க போறது. இந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்ன சில ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்றதுக்கோசரம் பையனை கூட்டம் வர சொல்றாரு போல் இருக்கு அப்பான்னு நினைச்சுண்டு இவரும் போய் அழைச்சுட்டு வர. அப்பவும் ராமரிடத்துல போய் கூப்பிடுறாரு. ராமரும் வரையற அந்த இடத்துல ஆத்வாரம்னு சொல்லி சீதா பிராட்டியும் ஏதோ சரி பெரிய விசேஷம் சொல்ல போறேன், அதுக்காக போறாரு. இவரை கூட்டிருக்கா போல் இருக்கு, போகட்டும்னு சொல்லிட்டு அந்த 3வது வாசப்படி வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறார் ராமனை. இப்படி போய் அங்க நின்ற உடனே கைகேயி சொல்ற வார்த்தை, புரா தெய்வாசுரே யுத்தே பித்ராதே மம ராഘவா ரக்ஷிதே நவரோ தத்தம் சசல்யே நமஹாரணே. ஒரு தெய்வாசுர யுத்தம் முன்பு நடந்தது. அந்த சமயத்துல உன்னுடைய அப்பா என்னாலே ரட்சிக்கப்பட்டவர், நான் உங்க அப்பாவை நான் ரட்சிச்சேன்னானே, அப்போ 2 வரன் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். உடம்பெல்லாம் அப்படியே ரணமா இருந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே, காயமா இருக்கச்சே கூட நீ என்ன காப்பாத்தினையோ இல்லையோ, உனக்கு 2 வரன் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேரவர். தத்ரமே யாச்சிதோ ராஜா பரதஸ்யாபிஷேகனம் கமனம் தண்டகாரண்யே தவச்ச அத்யைவ ராഘவா. அத்யைவ ராഘவா, இப்பவே நீ காட்டுக்கு போறது. அந்த 2 வரன்ல நான் இப்ப பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஒண்ணு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், இன்னொன்னு உன இப்பவே காட்டுக்கு அனுப்பிக்கணும். ஆகையால இதுதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், இந்த 2 வரமா கேட்டேன்னு நான் சொன்னேன். அப்போ அதுக்கு மேல சொல்றேன், எதி சத்ய பிரதிஜ்ஞம் துவம் பிதரம் கர்த்துமிச்சசி ஆத்மானஞ்ச நரஸ்ரேஷ்டாம் மம பாக்கியமிதம் ஸ்ருணு. அங்க சொல்லச்சே கூட கைகேயி ராமனை பார்த்து நரஸ்ரேஷ்டான்னு சொல்லி சொல்ற. எல்லாரும் காட்டிலும் உத்தமோத்தமான குணத்தை உடையவன்னு தான் சொல்றாவு. அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். அப்ப சொல்லச்சு அவ சொல்றா, எது சத்திய பிரதிஜம் கர்த்துமர்கதி, உங்க அப்பா சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவராக இருக்கணும்னு கணக்கு நீ நினைச்சையானாக்க, ஆத்மானஞ்ச நரஸ்ரேஷ்ட மம வாக்கியம் இதும் ஸ்ருணு, நீயும் அப்பாவுடைய பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்றவனாக ஒன்ன நினைக்கிறச்சே அண்ணாக்க, அப்ப நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு. சந்நிதேசே பிதுஸ்திஷ்ட யதா தேன பிரதிஸ்ருதம் த்வயாரண்யம் பிரவேஷ்டவ்யம் நவவருஷாணி பஞ்சசா. இப்படியே இருக்கட்டும், நவவருஷாணி பஞ்சசா, 9 5 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும். பரதச்சாபிஷேச்சேத எதேத ததபிஷேச்சனம். இப்ப ராமனுக்காக அபிஷேகன சாமகிரிகள்லாம் என்ன உண்டோ இதை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். சொதத்தே விஹிதம் ராஜா தேன சர்வேண ராഘவா. இதெல்லாம் ஒன் விஷயத்துல அத விதிச்சிருக்க, இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லிருக்க. இப்படி கைகேயி சொல்ற. சொன்ன உடனே ஏவமஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்து அகம் ஸ்திதா. எங்க அப்பா சொல்லட்டும், நான் அப்புறம் போறேன்னு எல்லாம் காத்துண்டு இல்லையா, நீ சொன்னாலே போறோம், நீ போய் சொல்றதா நான் நினைக்கல. ஏவமஸ்து, அப்படியே ஆகட்டும், நான் இப்பயே போறேன் அப்படின்னு. ஜட்டா ஜினதரோ ராஜ்ஞா பிரதிஜ்ஞாம் அனுபாலயன். ஜட்ட நஜனம் இவைகளெல்லாம் தரிச்சுண்டு இப்பவே நான் கிளம்பி போறேன் நானு என்று சொன்னார். தாத்தா தேசாத் சபதி பரதே ராஜ்யாபிஷேகம். சபதி தாத்தா தேசாத், அந்த தகப்பனாருடைய கட்டளை, அது அவர்தான் சொன்னேரான்னு கூட அதை பத்தி கேட்கால. தகப்பனாருடைய கட்டளைன்னு யார் சொன்னாலும் அது கட்டளையை அப்படியே ஏத்துண்டு
உடனேயே அந்த க்ஷணத்திலேயே உடனே கிளம்பி போயிட்டு ஆகையால தாத்தா தேசா சபதி பரதே ராஜ்யாபிஷேகம் பரதன் இடத்துல ராஜ்யாபிஷேகத்தை அப்படியே பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். பரதத்தையும் பவத்துன்னு சொல்லி சொன்னார். அத்யத்விதானியும் ரஜன புத்திரமாகச்ச சர்வதா. அங்க தசரதர் கதறே, பா ராமா ஒரு நாள் இருந்துட்டு போயேன், நான் உன்னை காட்டுக்கு போவானான்னு சொல்லல, நீ ஒரு நாள் இருந்துட்டு போய என்ன சொல்ற? இல்ல இருக்க மாட்டேன், அப்பவே கிளம்பிட்டு அகம் சீதாம் ராஜ்யம் பிராணான் இட்டான் தனானி ஹிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாயா பிரச்சோதிதா. யாருமே சொல்ல வேண்டாம், பரதனிடத்துல அவ்வளவு பிரீத்தி இருக்கு, நான் எத்தவானாலும் அவன்கிட்ட கொடுத்துருவேன். ராஜ்யம் பிராணான் இட்டான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம், எல்லாத்தையுமே அவனுக்கு நானே கொடுத்துட போறேன். தனானிச்சா எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஹிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம், நான் சந்தோஷமா கொடுக்க போறேன். நானு யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. கிம் புனர் மனுஜேந்திரேன ஸ்வயா பித்ரா பிரச்சோதிதா. இப்ப அப்பா வேற சொல்லிட்டே இருந்தாக்கா இதுக்கு மேல நான் காத்துருப்பேனா? அதோட இல்ல, சரி உனக்கும் இது பிரீத்தி, அப்பாவும் ஆதேசம் பண்ணிட்டே உனக்கும் இப்படி பரதனுக்கு கொடுக்கறதுதான் உனக்கும் ரொம்ப பிரீத்தியா இருக்குன்னு சொன்ன தவச்ச பிரியகாமார்த்தம் பிரதிஜா மனுபாலயன்னு, உனக்கும் ஒரு பிரீத்தி உண்டாகிறதுக்காகவும் அந்த பிரதிஜைய நான் பரிபாலனம் பண்ணிட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். என்ன நான் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, ஜேஷ்டனாக இருந்திருக்கிற ராமர் தான் அந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு அவர் தான் உரிமை படைத்தவர். தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துடுறேன்னு சொல்லி சொல்றேன். நானே பரதன் கேட்டா பரதனுக்கு கொடுன்னா நானே கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன். அப்பா இதை கொடுக்குறேன்னாக்க அப்படி இல்ல, அப்பா சொல்லவே சொல்லிட்டேன் அதனாலையும் கொடுத்து விடுறேன். உனக்கு இது சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்றியா, அதுக்காகவும் நான் கொடுத்துடுறேன். என்ன பரதம் மாதுலகுலா தத்தேவன் ரபசாசனாத் கச்சந்த சைவானைதம் தூதாக சீக்கிரஜவைர்ஹயை. இப்பே வேகமா போறக்கூடிய குதிரைகளால தூதுவர்கள்லாம் அனுப்பிக்குங்க. பரதன் இங்க இல்லையே, நான் இருந்தா இப்பே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போவேன் நானு. அது இல்ல, அபிதார்ய பிதர்வாக்கியம் சமாவஸ்தும் சதுர்தசா. இது தசரத சக்கரவர்த்தி தான் சொன்னேரா இல்ல அவரே சொல்லட்டும் நான் அப்புறம் போறேன் என்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நேர உடனே கிளம்பிட்டேற. அதுதான் இந்த இடத்துல சபதி. அந்த தக்ஷணத்தினாலேயே தாத்தா தேசா சபதி பரதே ன்யஸ்த ராஜ்யாபிஷேகம். இதுக்கு பல அர்த்தங்கள் சுவாரஸ்யமா ராமாயணத்துல பார்க்கணும். அங்க தசரத சக்கரவர்த்தி கேக்குறேன், அத்யத்விதானியும் ரஜினு புத்திரமாகச்ச சர்வதா. இப்ப ஒரு ராத்திரி என்னோட இருந்துட்டு போயேன், நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி கதறவ. ஒரு தினமேக்கம் தத்திர ஸ்திதி, ஒரு நாள் இருந்தா போறோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல அவரை பார்த்து சொல்ற பிராப்சாமி யானத்ய குணான் கோமே ஸ்வஸ்தான் பிரதாசியதி. இல்ல நான் இப்பவே கிளம்புறேன் நானு என்று சொல்ற. யாவத்தும் நவனம் யாத்தா புராதஸ்மாத் அபிஸ்வரன்னு பிதா தாவன் நதே ராம நாசியத்தே போட்சியத்தே பிவா. அவ சொல்றா, கைகேயி சொல்றா, நீ இங்கேருந்து கிளம்பாத போயிட்டேன்னா உங்க அப்பா குளிக்க மாட்டே, உங்க அப்பா சாப்பிட மாட்டே, உங்க அப்பா காலை உணவு கூட சிற்றுண்டி கூட சாப்பிட மாட்டே, ஆகையால நீ போனாதான் குளிப்பே, நீ போனாதான் சாப்பிடுவே, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு அவ சொன்னானா. சரி, இப்போ இதுல ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்னா, கைகேயினுடைய மனோரச பூர்த்தி தானே இப்ப பிரதானமாக இருந்துட்டு இருக்கு. கைகேயினுடைய மனோரசம் என்ன, இப்பவே போகணும்ன்றது தானே. சரி, அது பண்ணிட்டு போறோம், அப்படி போயிட்டு வரேன்னு. இது ஒரு குணமா. ஒரு நாள் கணக்கு இருந்துட்டாருனாக்க தசரத சக்கரவர்த்தி சொல்றாரு, அப்பா ஒரே ஒரு நாள் என்னோட இருந்துட்டு போயேன், நாளையில இருந்து போயேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு நாள் இவர் இருந்துட்டாருனாக்கா இந்த ஜனங்கள் மொத்த பேருக்கும் சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறது இல்ல, ராமன் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்க போறேன், நாளையில இருந்து காட்டுக்கு போயிட போறேன்
என்கிற ஒரு சமாச்சாரம் வந்துட்டோம்னா ஒரு பெரிய கோலாகலம் வந்துடும், கலகம் வெடிச்சுடும் அந்த நோக்கத்துல. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத போயிடும். அதுக்காக அந்த ஒரு நாள் விளம்பத்தை ராமர் ஏத்துக்கல, உடனே கிளம்பி போயிட்டே. இது ஒரு விஷயம் வந்து. அது ஒண்ணு. ரெண்டாவது இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கலகங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு கால் இங்க ராமன் ஒரு நாள் அவரோட இருந்துருக்கச்சு நாளைக்கே ராமன் போறேன், நம்மளை விட்டு போறேன்னு நினைச்சுண்டு இதனால தசரத சக்கரவர்த்தி ஒரு கால் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னா, அவர் மரணம் அடைஞ்சுட்டாருனாக்கா அப்ப என்ன பண்றது? ராஜ்யத்தை விட்டும் போக முடியாது, பரதனும் அங்க பக்கத்துல இல்ல, ஆகையால இங்க இருக்க வேண்டி போயிடுமே, அவளுடைய மனோரச பூர்த்தின்றது ஏற்படாது போயிடும். ஆகையால இந்த காட்டுக்கு போறதுன்றது தடுத்து நிறுத்தப்படுறதாக ஆயிடும். அதுக்காக இவர் அப்பவே கிளம்பி போயிட்டேன்னு வருஷம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு புஷ்ய நட்சத்திரம். புஷ்ய நட்சத்திரத்துல கிளம்பினாக்கா எல்லாம் நன்னா நடக்கும். அதை விட்டுட்டு ஆஸ்லேஷா நட்சத்திரம் மறுநாள் புனரசு புஷ்யம் ஆஸ்லேஷன்லாம் பிரயாணத்துக்கு அவ்வளவா உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படல. சுவாதி சர்ப்ப விசாகாத்யாக சித்ரா கமனவர்ஜிதான்னு பிரயாணத்துக்கு ஏற்ற நாட்கள் இல்லைன்னு சொல்றது. சுவாதி, ஆஸ்லேஷம், விசாகம், சித்திர, இந்த 4 நட்சத்திரத்துல பிரயாணம் கூடாதான். இப்ப மறுநாள் ஆஸ்லேஷமா போயிடுது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல போய் கிளம்பி போனோம்னாக்க அங்க அனர்த்தம் வருமோ என்ன வருமோ தெரியாது. ஆகையால அதை காட்டிலும் இன்னைக்கே கிளம்பி போயிடலாம்னு சொன்னார். அதனாலதான் இந்த குணங்களை முன்னிட்டு கொண்டு சபத்தியே அப்படியே உடனேயே சபதி பரதே ராஜாபிஷேகம், உடனே பரதனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, எனக்கு ஒண்ணும் விசாரமே இல்லை, நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் உத்தர க்ஷணத்துல. அதுதான் இந்த இடத்துல ஒரு சார்த்தமான விஷயம். யாமேகா வனமுபகதா ராஜதானி விஹாய, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற என்ன அனுகதா, என்னோட மயாசக ஏகா, என்னோட அவளும் வந்தா. வனம் உபகதா அப்படின்றதோட அன்வைக்கிறது சபதி. யாரு உடனே இப்ப ராமர் உடனே பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்ததோட மாத்திரமில்ல, ராமர் கிளம்பின உடனே இவளும் பின்தொடர்ந்து போறாளா சீதா பிராட்டியும். இப்போ ஒன்ன நான் என்னன்னு நினைக்கிறது என்ன சொல்ற, இப்போ வசிஷ்டர் சொல்றாராம். வசிஷ்டர் பாரு, தசரத சக்கரவர்த்தி ராமனை தான் 14 வருஷம் காட்டுக்கு போக சொன்னேன், ஒன்ன போக சொல்லலையம்மா, நீ என்னத்துக்குமா காட்டுக்கு போறேன்னு தசரத வசிஷ்டர் மகர்ஷி அவர் பார்த்து சொல்றேன், அவர் வார்த்தையை கேட்கல. அந்த புறத்துல இருந்துருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் சொல்ற, அங்கேருந்து இவெல்லாம் பாவம் மிசிலையில இருந்து வந்தவா, சீதா பிராட்டிக்கு பரிச்சரியம் பண்றதுக்காகவே வந்தா. நீ காட்டுக்கு போயிட்டேன்னாக்க உனக்கோசரம் காட்டுக்கு போறது இதுக்காகவா நாங்க உன்னோட வந்திருக்கோம் நாங்க அவ அத்தனை பேரும் கதறா, நீ போகாதேன்னு சொல்றா. அவ வார்த்தையெல்லாம் கேட்கல. அவ எல்லாரையும் ஒருட்டு அப்ப என்னதான் பண்றன்னா, உனக்கு அனுகூலமா சொல்றதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் வாண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே ராமனுக்கு அனுகூலமாக இருக்கணும், ராமனோட இருக்கணும், ராமனுக்கு பரிச்சரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனக்கு பணிவிடை செய்யறதுக்கு யாரையும் கூட்டுக்காத அவ ஒத்தியா வந்ததா. அதுதான் இங்க சீதா பிராட்டியினுடைய ஏற்றம். ராஜதானியும் விஹாயன்னு, ராஜதானின்றது பெரிய இடம். இது அயோத்தியத்துல வரைச்சே வசிஷ்ட மகர்ஷி எல்லாம் கூட எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாருமே
விசேஷமாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை விட்டுட்டு சீதா ஜான்மேதி மாம்பனம் என்னோட தொடர்ந்து அவ வரான்னு சொல்றது இருக்க உன்னுடைய பெரிய ஒரு பாதிவிரத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இது. அங்க சொல்லச்சே எதித்துவம் பிரஸ்திதோ துர்க்கம் வனமத்தியைவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகான். நீ கணக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய காட்டுக்கு, கல்லும் முள்ளுமா இருக்கக்கூடிய காட்டுக்கு நீ கிளம்பிட்டேனாக்க அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்ன நான் போறேன். நானு உன் கால் எப்பேற்பட்ட கால் அது, மலர்மகன் கைவருட மறுபோதி சிவந்தனன்னு அந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தொட்டாலும் கூட உடனே சக்கரவேல்னு செவந்து போயிடுற அதி சுகுமாரமான ஒரு திருவடிகள். அந்த திருவடிகளை கொண்டு நீ காட்டுல நடந்து போகச்சு அந்த முள்ளும் கல்லும் குத்திட்டுனாக்கா எப்படி இருக்கும், உமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். நான் உமக்கு முன்ன நீ போற வழியெல்லாம் நான் பெருக்கிண்டு முள் இல்லாத கல் இல்லாத நல்லபடியா இருக்கும்படியாக நான் பண்றேன். உமக்கு முன்ன நான் போறேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமின்னு சொன்னார். அப்படி ராமன் சொல்லணும்ன்ற வரைக்கும் கூட காத்துண்டு இல்லாத கிளம்பினவள் அந்த சீதா பிராட்டி. அப்போ இவளுடைய ஒரு விசேஷத்தை சொல்ற மாம் ஏகா வனம் அனுகதா. ஒண்டியா வந்தா, தனக்கு தோழிமார் யாரேனா கூட்டு வந்தாளா, கூட வரட்டும் தனக்கு சகாயத்துக்குன்னு சொன்னாளா? இல்ல. ராஜதானியும் விஹாய மாம் அனுகதா, மாமேகா வனம் அனுகதான்னு சொல்லணும். வனம்ன்றதுனால இந்த மாம் இதை சேர்த்து சொல்றது வனங்கதான் காட்டை அடைந்தவளாக இருந்துட்டு இருக்கா. இப்போ நீ இருக்க வேண்டிய இடம் எப்படின்னா தாமேவத்வாம் உசித சஜனம் பாஹுமத்யே மதீயே. அப்படி என்னோட நீ நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? உச்சித சயனா, நீ எங்க படுத்துக்கணும் எங்க இருக்கணும் அப்படின்னா மதியே பாகுமத்தியே, என்னுடைய 2 பாகுக்களுக்கும் இடையிலன்னு சொன்னாக்க அந்தராளத்துலன்னு அர்த்தம் இல்ல. பாகுமத்தியன்றது இது பெருமாளுடைய திருமார்பு சொல்றது. 2 பாகுக்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் அந்த பாகு மத்தியத்துல இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அங்கதான் நீ சயனிச்சுக்கணும், உனக்குன்னு ஏற்பட்டது அதுதானே அது. அப்படி இருக்கச்சே உன்னை விட்டுட்டனேன்னு அர்த்தம் இதுக்கு. அதாவது பாகுமத்தியன்னு பாகு சப்தத்தை சொல்லாத, அதாவது மார்பிள்னு சொல்லிட்டு போயிடலாம். பாகுமத்தியன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வஸ்துக்கள் இருந்ததுன்னாக்க அது நம்ம மார்ல வச்சுட்டு 2 கையாலையும் அணைச்சிப்போம். அணைச்சுட்டு நம்மளை விட்டு வெளில போகாதபடி நாம பார்ப்போம். அந்த மாதிரி அந்த மார்ல அணைச்சுண்டு உன்னை காப்பாற்ற வேண்டியவனாக இருந்துருக்கிற நான் அப்படின்னு சொல்றது. மத்தியம் பாகோர் மணிவர் சொல்லச்சு அந்த பெருமா பிராட்டியினுடைய ஸ்தானம் ஸ்ரீபதன் ஞாச தன்யகான்னு சொல்ற. அந்த ஸ்ரீபதம் பிராட்டியினுடைய திருவடி அந்த மார்புல படுறதுனாலேயே தான் தன்யனாக பெருமாள் நினைக்கிறேன். அப்படி பாகுமத்தியே உச்சித சயனம், அதாவது அங்கேருந்து காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போகச்சே நீ போய் தரையில புல்லுலையும் தரையிலையும் முள்ளுலையும் கல்லையும் பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காந்தேயம் வனே கர்க்கசேஷு பிரதேசேஷு சாத்வலேபி நசேதாம் அத்தைவ பாகுமத்தியே சயானா நித்ராத்து. இப்ப நீ அங்கெல்லாம் போய் எங்க படுத்துக்கிறதுன்னு நினைச்சுட்டு நீ பண்ண வேண்டாம். என்னுடைய பாகுமத்தியத்துல மார்ல அடைச்சுட்டு நீ பட்டுக்கிற. இப்ப என்னுடைய அரவணைப்புல பட்டுண்டு எனக்கா இந்த முள்ளு தெரியாது, கல்லு தெரியாது, அந்த தோஷம்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. அப்படி இருன்னு சொல்றதாக சொன்னானா. அப்போ இங்க பெருமாளுடைய பாகுமத்தியத்துல எப்படி பிராட்டி பெரிய பிராட்டி மகாலட்சுமி நித்தியம் அந்த சயனம் ஆசனம் எல்லாமே தன்னுடைய இருக்கிறது இருப்பு எல்லாமே இருந்துருக்கோ, அந்த மாதிரி சீதா பிராட்டியும் என்னுடைய பாகுமத்தியத்துல என்னுடைய அரவணைப்புல இருக்கவளாக இருக்கணும்ன்றதுதான் இங்க ராமருடைய ஆசை இது. ஆனாலும் அதை தாண்டி போயிட்டு தாமேவத்வாம் உசித சயனம் பாகுமத்தியே மதீயே தூரே கிருத்வா குணவதி முஹு
தூயதே ஜீவிதம் மே. மார்ல அணைச்சென்று உன்னை ரட்சிக்க வேண்டியவன் நான். நீ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய நிலை என்ன இருக்கு தெரியுமா? நீ எங்கேயோ போயிட்ட. நான் உன்னையே தான் நினைச்சுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் பண்ணது ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய ஜீவிதம் தூயத்தே ஜீவிதமே. சில ஒரு நிகழ்வு வந்ததுன்னாக்க அப்படி பண்ணிருந்திருக்கலாம், இப்படி பண்ணிருந்திருக்கலாம் என்றெல்லாம் நாம விரும்பாத ஒரு நிகழ்வு வந்ததுன்னாக்க பல சமயங்கள்ல அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்லாம் நான் சொல்ற வழக்கம். நாம இப்ப என்ன சொல்றோம்? ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வைத்தியம் பண்றோம், வைத்தியம் பண்ணி சபலமாகாத போயிட்டோம்னா அப்ப என்ன சொல்லுவோம்? இந்த டாக்டர்லயே போயிடக்கூடாது, இந்த ஆஸ்பத்திரியே ராசி இல்ல, இந்த ஆஸ்பத்திரிக்கு போகாத வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்னாக்கா போயிச்சிருப்பானோ என்னமோ, இல்ல அந்த நாள்ல அந்த ஆபரேஷன் பண்ணாத வேற ஒரு நாள்ல பண்ணியிருந்தாக்கா அவன் போயிச்சிருப்பானோ என்னமோ, இப்படி எல்லாம் நாம சொல்லுவோம். நாம அந்த மாதிரி ராமர் நினைச்சுக்கிறாராம். இவள் எப்படி இருக்க வேண்டியவள்? என்னுடைய பாகுமத்தியத்துல அவள் தூங்க வேண்டியவள், என்னுடைய அரவணைப்புல என்னோட கூடயே இருக்க வேண்டியவள் அவள். அப்படி இருந்துட்டு இருக்கிறவள் நான் இப்போ அந்த உச்சித சயனான்ற பிரயோகம், சைத்தவத்தின்றத விட்டுட்டு உச்சித சயனாம்னு அந்த பாகுமத்தியத்துக்கு நடுவுல படுத்துவதற்கு தகுந்தவளாக இருந்துட்டு இருக்கிறான்னு அந்த உச்சித சயனாம்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, எல்லா சமயத்திலையும் வட்சத்துல படுத்துட்டு இருக்காட்டா கூட தன்னுடைய பார்ஷத்துல ராமனுடைய அருகில் அவ பட்டுக்கிறதுக்கு ஏற்றவளாக இருந்துட்டு இருக்கா. அந்த ராமனுடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஏற்பட்டவள். ராமனுடைய பிரேமாதிசயம், பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய பிரேமாதிசயத்தை வெளிப்படுத்துறது. அப்படி இருக்கிற ஒன்ன போய் தூரே கிருத்வா, உன்னுடைய அங்கஸ்பர்சம் இல்லாமல் எங்கோ நீ இருந்துட்டு இருக்க. நீ அப்பா தூரீகரணம் இருக்க, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பாதிக்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. எப்படி இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண? இந்த மாயா மிருகத்தை பார்த்த உடனே, மாரீச்சன் மாயா மிருகத்தை பார்த்த உடனே எனக்கு இது வேணும், இதுக்கு போய் இந்த மானை பிடிச்சுட்டு வான்னு சொன்னேன். சரி பிடிச்சுட்டு வான்னு சொல்றதோட இல்லாட்டாக்கா அது ராட்சசம் தான், இதெல்லாம் வானான்னு லக்ஷ்மணர் சொன்னேன். அவ்வார்த்தையும் கேட்கல, லக்ஷ்மணன் வார்த்தையெல்லாம் கேட்கல. இல்லாட்டா கூட பரவாயில்ல, இது தோலானா இருக்கட்டும், அதை போய் நான் எல்லாருக்கும் நான் ஊருக்கு போய் காண்பிப்பேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்திலேயே நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம போறோம், 13 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆகையால அதை கொண்டு வான்னு சொன்னேன். அப்போ நான் ஒண்ணு பண்ணிருக்கலாம், நான் உன்னோட இருக்கேன், எனக்கு சமமான பராக்கிரமத்தோட இருக்கான் லக்ஷ்மணன். அப்ப லக்ஷ்மணன் நீ போய் அந்த மாரீச்சனுடைய அந்த மாயா மிருகத்தை பின்னாடி போய் அந்த மாயா மிருகமாக இருக்கிற அந்த மானை நீ ஓட்டிட்டு வா, அதை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிருக்கலாம். நான் சொல்லல, நான் போனது தப்புதான். இப்படி ராமர் நினைச்சுக்கிறேன். நான் கணக்கு இருந்திருந்தேன்னாக்கா, லக்ஷ்மணன் போயிருந்தான்னாக்கா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னாக்கா சீதா பிராட்டிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்திருக்காது. அப்ப ராவணன் வந்திருக்கவே மாட்டான். நான் ஆசிரமத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுட்டான்னாக்கா ராவணன் கிட்டவே வரமாட்டான். அப்படியே வந்தான்னா கூட நான் ஆசிரமத்துல கணக்கு இருந்தேன்னாக்கா பிரதோஷ நாள்லாம் எந்த கத்தியை அடைஞ்சாலும் அந்த கத்தியை அப்பவே அடைஞ்சு போயிருப்பான் அவன். இப்ப நான் பண்ண தப்புதான், அன்னைக்கு நான் பண்ணின தப்பு. நானே போயிட்டேன். நான் கணக்கு ராமர் நினைக்கிறேன், நான் கணக்கு லக்ஷ்மணனை அனுப்பிச்சுட்டு நான் இங்க இருந்திருந்தேன்னாக்கா ஒண்ணுமே ஆயிருக்காது. இது எல்லாம் பண்ணது என்னுடைய தவறுதான்னு அப்படியே மனசு அப்படியே வேதனைப்படுறது எனக்கு. ஆகையால நீ நினைச்சுக்காத, பிரதிகூலமான விஷயத்தை கூட அனுகூலமா நினைச்சுக்கிறேன்னு நினைச்சுக்காத. உன்னுடைய பிரிவு எனக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறது தெரியுமா என்ன? அதை நான் முக்கியமா நான் சொல்றதுக்கோசம் தான் இதை சொல்ல. நீ போய் சொல்லு, எப்படியே என் வார்த்தையில ஒரு எழுத்து விடாத மொத்தத்தையும் அம்சம் சொல்லணும் என்று சொல்ற. இந்த வார்த்தையை கேட்கச்சே பார்த்தோம்னா
வாஸ்தவமா இது ராமனுடைய வேதனை தெரிகிறது. எப்படி அந்த சீதா பிராட்டிய பிரிஞ்சு தான் இருக்க, தான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன் என்பதை தெரிஞ்சுக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன் கூட இத கேட்டான்னாக்க கண்டிப்பா கண்ணுல ஜலம் வந்துடும். அததான் தான் உன்னுடைய பிரிவினால நான் சந்தோஷப்படுறேன்னு நினைச்சுக்க. சந்தோஷம்னா பிரிவையும் ஏத்துக்கிற நிலையில நான் இருக்கேன்னு நினைச்சுக்காத. நான் வேதனைப்பட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன். நீ எப்படி நீ போன, நீ எப்பேற்பட்ட பதிவிரத்தை, உன்னுடைய பிரிவு நான் அணைச்சி ரட்சணம் பண்ணிக்க வேண்டியவள், நான் விட்டுட்டேன நானு என்று பெருமாள் வேதனைப்படுறேன். தாத்தா தேசாத் சபதி பரதே ன்யஸ்தராஜ்யாபிஷேகம் யாமஹமேகா வனமனுகதா ராஜதானிம் விஹாய. இந்த இடத்துல ஒரு விஷயம், மாம் வனம் அனுகதா, என்னை பின்தொடர்ந்தாள். வனம் அனுகதான்னு சொல்லச்சு காட்டுக்கு பின்தொடர்ந்தாள்னு சொல்ற. ஏகான்னு தான் தனி ஒருத்தியாக வந்திருக்கான்னு சொல்றதுனால ராமனிடத்துல அவ்வளவு விசுவாசம். ராமனுடைய அரவணைப்புல இருந்ததுன்னாக்க பாகு ராமஸ்தி சம்ஸ்கிருதான்னு ராமனுடைய அரவணைப்புல இருந்ததுக்கு இந்த புலியோ சிங்கத்தையோ இத பார்த்து கஜம்பா வீழ்ச்சியன்னு இது இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு விதமான பயமும் வருது. நாகாரயத்தி சந்திராசான்னு ஒரு பயமும் அவளுக்கு வராதுன்றது. அப்படி ராமனை நம்பி வந்தவள், அவளை நான் பிரிஞ்சுட்டனே. அவள் என்னுடைய ரட்சணத்திலேயே இருக்க வேண்டியவளை நான் பண்ண காரியத்தினாலதான் ஏடாவிடம் நான் பண்ணிட்டேன். நான் லக்ஷ்மணனை இருக்க சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அது பண்ணாத போயிட்டனே. அதனால்தானே உனக்கு இந்த நிலை. நீ எங்கேயோ என்ன பிரிஞ்சுண்டு இந்த ராட்சதிகள் நடுவுல நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. நான் உன்னை பிரிஞ்சுண்டு இங்க கஷ்டப்பட்டு இருக்க. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறவன் நான் தான் பெருமாள் தம்மேல பழிய போட்டுக்கிறார். அதுதான் இந்த இடத்துல தூரே கிருத்வா தூரே கத்துஹு, உன்னை தூர போகும்படியாக பண்ணினவன் நான் தான் சொல்லிக்கிறேன். தாமேவத்வாம் உசித சயனம் பகுமத்யே மதீயே தூரே கர்த்துஹு குணவதி முஹு தூயதே ஜீவிதம் மே. திக் திக்னு தன்னுடைய ஜீவிதத்தையே நொந்து கொள்கிறார் பெருமாளே. நான் பண்ண தப்புதான், நான் பண்ண தப்புதான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விவரணம்ன்றது, இந்த ராமனுடைய உள்ள கிடக்கைய வெளிப்படுத்துறதுன்றது சுவாமி தேசிகனால மாத்திரம்தான் முடியும். வால்மீகி சொல்றார். அவர் அந்த வால்மீகியினுடைய ஹிருதயத்தையும் அப்படியே புரிஞ்சுட்டு அதை அப்படியே பிழிஞ்சு சாரமா சுவாமி தேசிகன் நீங்க கொடுக்கிறேன். இது அற்புதமான ஒரு விஷயம். அந்த பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருந்துட்டாள்னாக்க, அந்த அனுகிரகத்துக்கு ஒருத்தர் பாத்திரம் ஆயிட்டாள்னாக்க அவளுக்கு எந்த சிரமமும் வராது. அததான் இந்த இடத்துல சொல்ற. அதுல ஒரு நம்மளுடைய பாக்கியஹீனையினால அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்தோம்னாக்க எல்லா சிரமமும் நமக்கு ஏற்படும். ஆகையால அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தாத்தா தேசாத் சபதி பரதே ன்யஸ்தராஜ்யாபிஷேகம் யாமஹமேகா வனவனுகதா ராஜதானிம் விஹாய தாமேவ த்வாம் உசித சயனாம் பாஹுமத்யே மதீயே தூரே கிருத்வா குணவதி முஹு. அதை நினைச்சு பாக்குறாராம். நினைச்சு பார்க்கச்செல்லாம் கஷ்டமா இருக்கான். தூயதே ஜீவிதம் மே. கவிதாஹ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.